அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு இறுதியில் என்ற தமிழ் வார்த்தைக்கு ஃப்ரெஞ்சில் எப்படி சொல்கிறது, அதை வச்சு எப்படி வசனம் அமைக்கிறேன்னு பார்க்க போகிறோம். ஓ ஃபினால அப்படின்றா இறுதியில் என்ற அர்த்தம். ஓ ஃபினால முதல்ல ஓ ஃபினால் என்ற வார்த்தையை போட்டுட்டு பிறகு வசனம் அமைக்கலாம். உதாரணத்துக்கு ஓ ஃபினால் il avait raison. ஓ ஃபினால் il avait raison. இறுதியில் அவர் சொல்வது சரிதான். Au final, elle a choisi le rouge. Au final, elle a choisi le rouge. இறுதியில் அவள் சிவப்பு நிறத்தை தேர்ந்தெடுத்தாள். Au final என்ற வார்த்தையை 2 வசனங்களுக்கு இடையிலையும் போட்டு வசனங்கள் உருவாக்கலாம். உதாரணத்துக்கு nous avons attendu et au final elle est arrivée. நாங்கள் காத்திருந்தோம், இறுதியாக அவள் வந்தாள். J'étais fatiguée, mais au final ça va mieux. J'étais fatiguée, mais au final ça va mieux. நான் சோர்வாக இருந்தேன், இறுதியில் சரியாகிவிட்டது. J'espère que au final vous avez compris cette leçon. இறுதியில் இந்த பாடம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இது உங்களுக்கான ஹோம்வொர்க் டைம். ஓ ஃபினால் என்ற வார்த்தையை வச்சுக்கொண்டு ஒரு வசனம் அமைங்கோ. அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் எழுதுங்க. இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.